யூடியூப் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது குபேர யோகம் யாருக்கு? குபேரனுக்கு ஈடாக செல்வ செழிப்போடு வாழும் அந்த ஜாதகர் யார் என்று பார்ப்போம். முதலில் குபேர யோகம் அப்படின்னா என்ன சார்? குபேர யோகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா செல்வம் செழிப்போடு இருக்கணும் அப்படிதான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பணம் நமக்கு ரொம்ப முக்கியமான எல்லா ஒரு காலகட்டத்திலையும் பணம் முக்கியத்துவம் தேவைப்படுகிறது. ஆகவே குபேர யோகம் என்றால் அவருக்கு அல்ல கோடியாக பணம் குறையாத ஒரு செல்வம் அல்ல வந்து கொண்டே இருக்குது என்று நம்ம ஒரு அச்சய பாத்திர மாரி குபேர யோகம் ஒருவருக்கு எப்போதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும். அல்ல பணம் குறையாமல் இருக்கிறது தான் குபேர யோகமானது. அதுதான் ஒருவருக்கு இந்த யோகம் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் எல்லாம். இது எப்படி நமக்கு ஜாதக ரீதியாக எப்படி அமைகிறது? ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு யாருக்கு குபேர யோகம் என்று பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். ஒருவருக்கு லக்னத்தில் இருந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என கூறப்படும். லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் அமைவது பாக்கியஸ்தானத்தில். 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் அமைவது. 2ஆம் அதிபதி 9இல் அமைவது. ரொம்ப சிம்பிள். ஒருவருக்கு லக்னாதிபதி 9இல் பாக்கியஸ்தானத்தில், 9ஆம் அதிபதி 2இல் தனஸ்தானத்தில் அமைவது, 2ஆம் அதிபதி 9இல் இருந்தால் இவர்களுக்கு குபேர யோகம் என சொல்வார்கள். கூடவே 11ஆம் அதிபதியும் 2இல் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய தனஸ்தானத்தில் இருந்தாலும் அதுவும் குபேர யோகம். லக்னாதிபதி 9இல், 9ஆம் அதிபதி 2இல் அமைந்து 2ஆம் அதிபதி 9இல் அமைவது. இதுதான் குபேர யோகம் என கூறப்படும். இவர் வாழ்க்கையில் கொட்ட பணம் வந்துட்டே இருக்கும். பெரிய கோடீஸ்வரராகவும் அல்ல எப்போதும் குறையாமல் செல்வ செழிப்போடு இருப்பார்கள். உதாரணத்துக்கு நாம் மகர லக்னத்தை எடுத்துக்கிறோம். மகர லக்னத்தில் அதிபதி லக்னாதிபதி சனி பகவான், 2ஆம் அதிபதியும் சனி பகவான். ஆகியவை 2ஆம் அதிபதி லக்னாதிபதியும் 9ஆம் இடம் என சொல்லப்படும் புதனுடைய இடத்துல கன்னியா ராசியில் 9இல் சனி பகவான் அமைகிறார். கன்னியா ராசிக்கு புதன் 2இல் அமையப்பட்டுள்ளது. 11ஆம் அதிபதி விருச்சிக ராசிக்கு செவ்வாயும் 2இல் இருப்பது. ஆகவே லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் 9க்குரிய புதன் 2இல், 11ஆம் செவ்வாயும் 2இல். இவர்களுக்கு எப்போதும் செல்வ செழிப்போடு இந்த குபேர யோகமானது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கு. இவர்களுக்கு பணம் என்றது குறையாத ஒரு செல்வ செழிப்பு எப்போது இருக்கும். இந்த யோகத்தில் இருக்கிறவர் மிக பெரிய கோடீஸ்வரராக இருப்பார். எப்போதுமே பண தட்டுப்பாடு இருக்காது. இதுதான் குபேர யோகத்திற்கான அமைப்பு. குருவே சரணம். நன்றி, வணக்கம்.